வணக்கம் இந்தியா. நாம் நேற்று கூறியது போல இன்றைய தினம் இந்திய பங்கு சந்தைகள் ஒரு பாசிட்டிவாக முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 135 புள்ளிகள் அதிகரித்து 23,257.75, அதாவது 23,200 23,250 திருப்பி அந்த இடத்த வந்து தொட்டுக்கிட்டு மேலே தான் இருந்துட்டு இருந்தது. மெயினாக இன்னைக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸ் லீட் த ரேலி. ஏன் பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஏறினது அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. இதனால ஃபாரின் கரன்சி லிக்விடிட்டி, ரெடியூசிங் ஃபண்டிங் காஸ்ட், இதெல்லாம் கீ ஏரியா ஃபார் இன்க்ளூடிங் பப்ளிக் செக்டார் பேங்க். ஸோ அதனால் சென்டிமெண்ட் ஃபர்தர் சப்போர்ட்டட் பை ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன். ஈரான் இஸ்ரேல் அனௌன்ஸ்ட் halt of hostilities, the appeal from US President Donald Trump. ஸோ அதனால் இந்த ரெசியூம் அட்டாக்ஸ் நிர்ணயது ஒரு பெரிய எகைன் ஒரு சென்டிமெண்ட்டை சரி பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். மேலும் நிஃப்டி 50 காலையில் 136 புள்ளிகள் அதிகமாக ஓப்பன் ஆகிட்டு அது நிற்க முடியல, இறங்கினது செல்லிங் ப்ரெஷரில். இன்ட்ராடே லோ 23,104.45. பட் பையிங் இன்ட்ரெஸ்ட் மறுபடியும் எமர்ஜ் ஆனதில் செகண்ட் ஆஃப் த செஷன் we can see the V-shape recovery. ஸோ பெஞ்ச்மார்க் ஸோ இந்த 23,257.75, அட்வான்சஸ் 1,979, டிக்ளைன்ஸ் 645. ஸோ மார்க்கெட் பிரெத் பார்த்தோன்னா பாசிட்டிவாக இருக்குது. மேலும் 78 பங்குகள் 52 வீக் ஹையையும் 51 பங்குகள் 52 வீக் லோவையும் டச் பண்ணியிருக்கு. அதை தவிர 100 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டு, 89 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டு. ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி அக்ராஸ் த மார்க்கெட் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. அதுபோல் ப்ராடர் மார்க்கெட்டும் இன்னைக்கு சக்கப்போடு போட்டிருக்கு. இட்ஸ் அ குட் கான்ட்ரிபியூட்டர் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். மேலும் ஆர்பிஐ என்னதை கிளாரிஃபை பண்ணாங்க? ஸோ எக்ஸ்டெண்டட் லோன்ஸ் எகெயின்ஸ்ட் எஃப்சிஎன்ஆர்பி இருக்கு இல்லையா, அந்த டெபாசிட்ஸ் பொட்டென்ஷியலி இம்ப்ரூவிங் ரிட்டர்ன்ஸ் ஃபார் நான்-ரெசிடென்ட் டெபாசிட்டர்ஸுக்கு. அதனால் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு அட்ராக்ட் பிட்வீன் $50 billion and $70 billion த்ரூ ESB அண்ட் FCNRB டெபாசிட்ஸ். அதனால் பர்டிகுலர்லி இது பெனிஃபிஷியல் ஃபார் பேங்க்ஸு வித் ஹை லோன் டு த டெபாசிட் ரேஷியோஸ் இன்க்ளூடிங் HDFC பேங்க். ஸோ அடிஷ்னல் ஃபண்டிங் அவென்யூ, அவங்களுடைய கிரெடிட் கோர்த்துக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். மறுபுறம் பிரெண்ட் க்ரூடும் வீழ்ச்சி அடைந்தது, $91 per barrel. ஸோ இன்றைய தினம் அதுவும் நமக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஸோ செக்டரல் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தோம்னா இன்னைக்கு லார்ஜர்லி பாசிட்டிவாக இருந்தது. அதில் PSU பேங்க், ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் ரியாலிட்டி குட் பையிங் ஆக்டிவிட்டி. ஐடி அண்ட் மீடியா ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் அப்படின்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா இண்டிகோ, ஜியோ ஃபினான்ஸ், மெயினாக ஜியோ ஃபினான்ஸ் அவங்களுடைய IPO இஸ் நியரிங், இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிருக்கு. தென் ஏஷியர் மோட்டார், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ICICI பேங்க். இறங்கினதில் ஆயில் கம்பெனிஸில் ONGC, டைட்டன், NTPC, பவர் கிரிட், டெக் மஹேந்திரா ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சியடைந்த பங்குகள் அப்படின்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னா JNK இந்தியா கிட்டத்தட்ட 15.7% அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இந்த கம்பெனியுடைய UAE ஆர்டர் வேல்யூ பிட்வீன் $1 billion to $3 billion. அதுபோல் பேனிஷியா பயோடெக், அதுவும் 10%. லான்ச் ஆஃப் டென்ஸ்டார்னு ஒரு ப்ராஜெக்டு, அதை டெங்கு வேக்சின் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஆப்ரிக்கன் மார்க்கெட்டுக்கு பண்ணியிருக்காங்க, அதனால் அதுவும் ஏறி இருக்குது. NLC இன்றைக்கி கிட்டத்தட்ட 2.5% தான். உங்களுக்கே தெரியும், ஆஃபர் ஃபார் சேல் 3% விற்கிறாங்க. அதில் ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $303, 10% கம்மியாக கொடுக்கறதுனால இந்த டிஸ்கவுண்ட்னால அது கொஞ்சம் ஒரு வீழ்ச்சி. கிராசிம் பார்த்தோன்னா ஒரு 1.5% ஏறி இருக்குது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான் ஒர்த் ஆஃப் 3,000 crores. ஸோ இது எக்ஸ்பேண்ட்ஸ் இஸ் லாய்சல் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இன் கர்நாடகா, அதனால் அதுவும் இதுவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிளாக் டீல் பொறுத்தவரையும் பார்த்தோன்னா அதானி, NMDC, இதெல்லாம் பிரிட்டானியா பிளாக் டீல் நடந்துள்ளது. தங்கம் 66 ரூபாய் அதிக. தங்கம் இன்னைக்கு ஹை வாலட்டைல், கண்ணாப்புனான்னு விழுந்தது, மறுபடியும் மேலே ஏறி 66 ரூபாய்க்கு மேலே இருக்குது. 1,54,850.
வெள்ளியும் ஒரு ஹை வாலட்டைல் 578 ரூபாய் அதிகரித்து 2,46,000லையும், க்ரூட் ஆயில் 164 ரூபாய் இறங்கி 8,543 மணியாகிக் கொண்டிருக்கிறது. நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் எபோ ஆவரேஜாக இருக்குது. இன்றைக்கி வீக்லி க்ளோசிங்கும் மார்க்கெட் வெரி குட் மூவ் நடந்ததை பார்க்க முடிஞ்சது. நிஃப்டியை பொறுத்தவரை 23,337 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவும் 23,073 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடும். ஸோ நாளைய தினம் மறுபுறம் யூஎஸ் ஈரானுடைய இம்பேக்ட் தகுந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். க்ரூடும் டாலர் இண்டெக்ஸும் வீழ்ச்சியடைந்தால் பங்குச்சந்தைக்கு அது ஒரு ஒரு பெட்டர் மூவாக இருக்கக்கூடும். அந்த விதத்திலே நன்கு இருக்கிறது. ஸோ அதனால் நாளைய தினம் வாங்கி விற்பதற்கு எதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.